டெய்லியும் மாவு அரைச்சி போர் அடிக்குதா? ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த ரவை அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியும் கூட. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சாஃப்டான ரவை அப்பத்துக்கு வேர்க்கடலை சட்னி அல்டிமேட் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. வெல்கம் டு எவ்ரிடே கிச்சன். இந்த ரெசிபிக்காக 3/4 கப் அளவு பாம்பே ரவா எடுத்திருக்கேன். கப் வந்து நீங்கள் எந்த கப்புனாலும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற கப் வந்து 300 ml பிடிக்கும். ஸோ அதே கப்பை தான் நான் ஃபுல் ரெசிபிக்குமே ஃபாலோ பண்ணுறேன். இது கூட 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பவுடர் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது கூட அதே கப்பில் 1/4 கப் விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தயிர் எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு புளிப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் பொறுமையாக இதே மாதிரி கலந்து விடுங்க. முடிஞ்சால் நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ரெசிப்பியை இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம். அதனால் நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவு ஈனோ சேர்த்துக்கிறேன். ஈனோ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மாவு அப்படியே 2 hours புளிக்க வச்சுட்டு நீங்கள் தாராளமாக ரெசிபி ட்ரை பண்ணலாம். நான் இன்னும் கூட கொஞ்சம் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாவை ஊற விடணும். அப்போ தான் உங்களுக்கு அப்பம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/2 கப் அளவு தேங்காய், 1/4 டீஸ்பூன் உப்பு, 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரை சில்லி, கூடவே தோல் நீக்கின 1/2 கப் அளவு வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதை ஃபைனாக அடித்து எடுத்துக்கோங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. தோசைக்கல் சூடாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கான ஊத்தப்பம் மாதிரி இதை வார்த்துக்கோங்க. இது அப்பம் அப்படிங்கிறனால ஜாஸ்தி தோசையை நீங்கள் தேய்க்க வேணாம். தோசை மாதிரி தின்னாக வார்க்காமல் கொஞ்சம் திக்காக வார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அப்படியே 1 நிமிஷம் வேக விட்டு திருப்பி போடுங்க. அகைன் 1 நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா அப்பம் ரெடி. இதை ஹெல்த்தியாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் துருவின கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இந்த மாவுலேருந்து திக்கான ஊத்தாப்பம் வார்த்து சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டு மூடி போட்டு மூடுங்க. 1 நிமிஷம் வேகட்டும். நல்லா சிவந்து வரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னும் 1 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா மொறுன்னு உள்ள சாஃப்டான ரவை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு இந்த சட்னி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.